சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள் ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்து டெல்லிக்கு அழைத்து சென்ற போலீஸ். இதனால் பரபரப்பு. உதயநிதி அவர்களை எதனால் போலீசார் டெல்லிக்கு கைது செய்து அழைத்து செல்ல வேண்டும்? ஊழல் வழக்காக இருக்கலாம், அப்படி இல்லை என்றால் விசாரணையாக இருக்கலாம் என்று சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக இந்த விஷயம் பரவி கொண்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலங்களே உள்ளன. எப்படியாவது திமுக 2வது முறை வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தங்களது அரசியலை செய்து கொண்டே வருகின்றனர். ஆனால் இந்த 4½ ஆண்டு காலங்கள் திமுக மக்களுக்கு என்ன செய்தது? சொன்ன வார்த்தையை, சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றியதா என்று கேட்டால் கண்டிப்பாக அதில் 5% கூட இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். தொடர்ந்து மக்களை ஏமாற்றியது, பாதுகாக்க தவறியது, தொடர்ந்து தமிழகத்தில் அமைதியின்மையை உருவாக்கியது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் உதயநிதி எதற்காக டெல்லிக்கு கைது செய்து அழைத்து செல்ல வேண்டும்? அதாவது சில மாதங்களுக்கு முன்பு குஜராத்தில் ஜாபர் சாஹிப் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் விசாரணை நடத்தியதன் மூலம் சில ஆதாரங்கள் கிடைத்துள்ளது. அதாவது ஜாபர் சாஹிப் தயாரித்த படத்தை உதயநிதி அவர்களின் மனைவிதான் அந்த படத்தை எடுத்திருந்தார் எனவும், அதனால் உதயநிதியை டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரித்திருக்கலாம் என்கின்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஜாபர் சாஹிப் தயாரித்த படத்தில் உதயநிதியின் மனைவிற்கு கிட்டத்தட்ட 150 கோடிக்கு மேலே சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளதாம். இது எப்படி அவர்களுக்கு சாத்தியமானது? எதன் அடிப்படையில் 150 கோடியை அவர்கள் சம்பளமாக பெற்றார்கள்? இது எங்கிருந்து இந்த பணம் வந்தது என்பதை போன்ற பல விஷயங்களை அவர்கள் விசாரணை செய்துள்ளதால் அதனால்தான் உதயநிதியை மற்றும் அவரது மனைவியை டெல்லிக்கு அழைத்து விசாரணை செய்துள்ளார்களாம். அது மட்டும் இல்லாமல் ரெட் ஜெயின் மூவிஸ் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அதாவது தொடர்ந்து தங்களுக்கு மட்டுமே படம் வர வேண்டும், ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் பேனரின் கீழே அனைத்து படங்களும் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்கின்ற பிரச்சனையை சமூக வலைத்தளங்களில் அனைவரும் தெரிவித்ததை நாம் பார்த்திருந்தோம். அதன் ஒரு படியாக தான் உதயநிதி மற்றும் அவரது மனைவியும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம் எனவும், ஆனால் உதயநிதி தனது துணை முதல்வர் பதவியை வைத்து அவரது மனைவியை இந்த விஷயத்திலிருந்து வெளியெடுத்து விட்டார் எனவும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் உதயநிதி மற்றும் அவரது மனைவி விசாரணையின் மூலம் பல விஷயங்கள் வெளியானால் அவர்களுக்கு எம்மாதிரியான தண்டனை வழங்கப்படும் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.